வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மாநில தேர்தல் அதிகாரிக்கு ஒரு முக்கிய உத்தரவை கொடுத்திருக்கு. அதாவது மே 30 அன்னைக்கு இந்த மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போயிருக்கு. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் சமயங்களில் தேர்தல் பூத்தில் பதிவாகும் பார்த்தீங்களா, சிசிடிவி கேமரா, அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் இருக்கும், வெப் கேஸ்டிங், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆதாரத்தை எல்லாம் நீங்கள் 45 நாட்களுக்குள்ள, அதாவது இப்போ ஒருத்தர் தோர்த்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தோத்து போனவர் அவங்க கேஸ் போடலாம். எனக்கு என்ன ஓட்டு விழுந்தது, எப்படி விழுந்தது, என்ன ஏது, இது சில மர்மம் இருக்கு, இதோடைய உண்மைத்தன்மையை அறியணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடலாம், கேஸ் நடத்தலாம். அப்படி இருக்கும்போது அங்கே அந்த தேர்தல் பூத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ், அதாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஆதாரமாக எடுத்து இல்லை இந்த மாதிரி எந்த முறைகேடும் நடக்கலை, இல்லை நடந்திருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் இருக்கு. ஆக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி எந்த மனுவும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாத பட்சத்தில், நீதிமன்றத்துக்கு எந்த புகாரும் வராத பட்சத்தில் 45 நாட்களுக்குள்ள இந்த மொத்த வீடியோ ஆதாரங்களை நீங்க அழிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வருது. இப்போ பிரச்சனை என்ன அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அதாவது டிசம்பர் 2024 மத்திய அரசு 1961 தேர்தல் நடத்தை விதி இருக்கு பாத்தீங்களா, இந்த விதியில சில மாற்றங்கள், புதிய விதிகள் மாற்றங்கள் கொண்டு வராங்க. இந்த புதிய விதிகளின் மாற்றங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பப்ளிக் எல்லா ஆதாரத்தையும் பப்ளிக்கா நாங்க கொண்டு போய் காட்ட முடியாது அப்படின்னு கொண்டு வராங்க. அஞ்சலி பரத்ராஜ் அப்படின்றவர் இந்த தேர்தல் விதிகளில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கிறது வெளிப்படைத்தன்மைக்கு புறம்பானது, ஆக இதுல நீங்க விசாரணை பண்ணணும். இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்தையுமே நீங்க பப்ளிக் கொண்டு காட்ட முடியாது அப்படின்னு சொல்றீங்களே, இந்த சட்ட திருத்தன்றது மக்கள், அதாவது நம்ம ஓட்டு போடுறோம் பார்த்தீங்களா, இந்த ஓட்டு போடுற மக்களுடைய அடிப்படை உரிமை, தகவல் அறிவு உரிமையை நெருக்கிற மாதிரியான ஒரு செயல். ஆக இதை பத்தின விவரங்களை சொல்லணும் அப்படின்னு அந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க. இப்ப உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒன்றிய அரசுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு நோட்டீஸ் சொல்றாங்க. என்ன நோட்டீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான பதில சொல்லுங்க, நீங்க இப்படி அவசர அவசரமா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரீங்க அப்படின்ற கேள்வியை கேட்கிறாங்க. இன்னும் அதற்கான பதில் இன்னும் வரவில்லை. இது இன்னும் நிலுவையில தான் இருக்கு. இப்ப நம்ம கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகாரோட தேர்தல் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு. தேர்தல் கலவர நிலவரப்படி காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணியோட முன்னெடுத்து, அதாவது முன்னோக்கி போயிட்டு இருக்கு. பாஜக கூட்டணியோட காங்கிரஸோட கூட்டணி அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் திடீர்னு ஏன் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காலி பண்ணணும், அதாவது 45 நாளுக்குள்ள எந்த மறுப்பும் வரல, எந்த எதிர்ப்பான மனு தாக்கலும் வராத போது கடகடன்னு அதெல்லாம் அழிச்சிருங்க அப்படின்னு இவங்க ஏன் சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் நடந்த இந்த தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, இது கிட்டத்தட்ட மேட்ச் பிக்சிங் மாதிரி தான் நடந்திருக்கு. அங்க திடீர்னு வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அது எப்படி அதிகமாச்சு? அப்ப வாக்காளர் பட்டியலை நீங்க வெளியிடுங்க. ஏன்னா வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது இத்தனை வாக்காளர்கள், இந்த பட்டியலுக்கும் அதையும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது எவ்வளவு வாக்கு வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கு, எப்படி வாக்காளர்கள் அதிகமானாங்க அப்படின்ற டீட்டெயில் கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாம அங்க இருக்க சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜை நீங்க ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா அங்க மகாராஷ்டிராவில் நடந்து பார்த்தீங்களா தேர்தல், அங்க அந்த மாலை 5 மணிக்கு மேல அங்க ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அதனால 5 மணிக்கு மேல தேர்தல் பூத்துல இருக்கக்கூடிய இந்த வீடியோக்களை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவர் அந்த முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு ஆர்டிக்கல்ல அவர் என்ன சொல்றாரு, என்னோட ஆர்டிக்கல்ல நான் கேட்ட, அதாவது தேர்தல் ஆணையத்தை பார்த்து இப்படி முறைகேடு நடந்திருக்கு, நான் சில கேள்விகள் கேட்ட பார்த்தீங்களா, இந்த கேள்விகளுக்கு நீங்க ஏன் பதில் சொல்லல அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேள்விக்கு பதில் தர விதமா தேர்தல் ஆணையத்துல இருந்து ஒரு கடிதம் வந்ததாக சொல்லப்படுது. ஆனா அதுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தலை முறைகேடு நடந்திருக்குன்றாங்க. தேர்தல் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த ஜனநாயக நாட்டுல மக்களுக்கு இருக்க ஒரு உச்சபட்ச அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய வாக்கு தான். என்ன ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும், யார் ஆட்சி பண்ணணும் அப்படின்ற மக்களுடைய உரிமையா தான் இந்த வாக்கு பார்க்கப்படுது. ஸோ ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வர பவர் எதுக்கு இருக்குன்னா தேர்தலுக்கு தான் இருக்கு. அப்படி இருக்க தேர்தலே முறைகேடு நடக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்து படுகொலையா இருக்கும் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா? ஸோ இதனால ஆதாரங்களை நீங்க வெளியிடுங்க. ஏன் நீங்க ஆதாரங்களை வெளியிட மாட்டீங்க? ஸோ இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சதி அப்படின்னு ராகுல் அவர்கள் கேள்வி எழுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. ராகுல் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக தான் எங்கெல்லாம் தோத்து போவோம்
போவோம் அப்படின்னு தெரியுதோ அங்க எல்லாமே இந்த வேலையை செய்வாங்க. தான் ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி தேர்தல் முறைகேடுல அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் அதோட ஒத்து போகுதோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா இவங்க கிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை. நம்ம இத்தனை வாட்டி கேள்வி கேட்டும் ஒரு ஆர்டிக்கல்ல இவ்வளவு விவரமா நம்ம சொல்லியும் அதுக்கான பதிலை இன்னும் தேர்தல் ஆணையம் கொடுக்கல. ஆனா வெளியானதா அவங்க தகவல் சொல்றாங்களே, ஒரு கடிதம் தேர்தல் ஆணையத்திலிருந்து வருதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுல எந்த விதமான கையெழுத்தும் இல்லை. யார் எழுதினாங்க, இது வந்து தேர்தல் ஆணைய தலைவர் எழுதினாரா இல்ல வந்து வேற யாராவது எழுதினாங்களா? இப்போ ஒரு லெட்டர்னு வந்தா அந்த லெட்டர்ல யார் எழுதினா, இன்னார் பொசிஷன்ல இருந்து இவங்க இந்த பதில கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அது ஒரு அபிஷியல் லெட்டரா எடுக்க முடியும். அதை விட்டு மொட்டை கடுதாசி மாதிரி போட்டா அதை எப்படி ஒரு அபிஷியலான பதில எடுத்துக்க முடியும்? அப்புறம் அவர் கேட்கிற கேள்வின்றது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? தேர்தல் நடந்ததுலேயே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப வெளிப்படையா கேட்கிறாரு. அதுவும் மகாராஷ்டிர தேர்தலில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுக்கு ரொம்ப கரெக்டான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகர்ல இந்த மாதிரி மேயர் எலெக்ஷன் வந்தது. அப்போ அந்த மேயர் எலெக்ஷன்ல சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப வைரலா போச்சு. அதில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு ஃபேவரா அவங்க வந்து அந்த ஓட்டை வந்து திருத்துறாரு. அதாவது பாஜக சார்பா இருக்க வேட்பாளர் ஜெயிக்கிற மாதிரி அந்த ஓட்டை திருத்தி அவர் வந்து அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வருது. அப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து ஆதாரமா வச்சு அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் இந்த ஃபுட்டேஜை வச்சு மட்டும் தான் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு, அதுக்கு ஆதாரமா இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது ஜனவரியில நடந்தது, இவங்க உடனே பிப்ரவரியில போய் இந்த மாதிரி அணுகுறாங்க. இந்த மாதிரி ஒரு இது நடந்துக்குன்னு உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆம் ஆத்மி கூட்டணி வச்சது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மேயர் பதவியை தூக்கி கொடுக்குறாங்க. ஸோ பிஜேபி செஞ்ச முறைகேடு அப்படின்றது இந்த வீடியோ மூலமா வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பல ஆதாரங்கள், பல போட்டோஸ் வந்து வெளியாயிட்டே இருக்கு. அதாவது எலெக்ஷன் பூத்துக்கு வெளியே ஒரு லாரி நிறைய இவிஎம் பெட்டிகளோட ஒரு லாரி வந்து நின்ன மாதிரியும் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஆதாரங்கள் போட்டோஸாகவும் வீடியோவாகவும் வெளியே வந்திருந்தாலும் அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படலை அப்படின்றதா கவலைக்குரிய விஷயமா இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த வீடியோஸ், இந்த போட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதாவது பொய்யான தகவலை வந்து இவங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த நாடு முழுக்க இந்த எலெக்ஷனுக்காக வேலை செய்கிறாங்க, அவ்வளோ பேரோட வேலையும் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்கிற நீங்கள் எதுக்கு 45 நாட்களுக்குள்ள ஒரு வீடியோ ஆதாரங்களையும் ஒரு ஃபோட்டோஸ்களையும் அழிக்கணுன்ற இடத்துக்கு ஏன் வந்து நிற்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா, பாஜக அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்யும், அது வந்து பல முறைகேடுகளை செய்து வெற்றியை வந்து பெற்றிருக்கு அப்படின்றாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை வாக்காளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இப்போ என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ எலெக்ஷன் பூத் வந்து இப்போ வந்து இருக்கு நம்ம கிட்ட, அப்படி இருக்க எலெக்ஷன் பூத்தில் எல்லாத்துலேயுமே சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் பதிலாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராக்கெல்லாம் நல்ல முறையில் வேலை செய்தா, அப்படி வேலை செய்யறத ஏன் நீங்கள் லைவ் அப்டேட் கொடுக்கக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு இப்போ எல்லாருமே நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அதை பத்திரமா வச்சிருந்து அதுக்கப்புறமா அது வந்து பிரச்சனை தெரிஞ்ச பிறகு அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம சொல்றதை விட நீங்கள் லைவ் போட்டு போங்க. இப்போ ஓட்டு இவங்க யாருக்கு போடுறாங்க அப்படின்றது தான் நம்ம ரகசியமாக வச்சுக்கணுமே ஒழித்து அந்த பூத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரகசியமாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி, இத்தனை எலெக்ஷன் பூத் இருக்குது, இந்த எலெக்ஷன் பூத்துக்கு நாங்கள் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி லைவ் அப்டேட் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு அது ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும்போது மக்களும் ஆமாம் இங்கே வந்து எந்த முறைகேடும் நடக்கலை, அவங்க வந்து திருப்தியாகவும் இருப்பாங்க. ஏன்னா இப்போ சமீபமாக நடந்த தேர்தலில் நிறைய வாக்கு வித்தியாசங்கள், அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ 10,000 பேர் இருக்காங்கன்னா அங்கே 12,000 ஓட்டுகள் விழுது. செத்து போனவங்களோட ஓட்டெல்லாம் வந்து அங்கே விழுந்திருக்கு. அதே மாதிரி போஸ்டல் ஓட்டுகள்லேயே நிறைய குளறுபடிகள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. இருக்க எண்ணிக்கையை விட சில இடங்களில் கம்மியான ஓட்டுகள் விழுந்திருக்கு. இதெல்லாம் இத்தனை பேர் திடீர்னு வந்து பல ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் அதிகரிச்சிருக்கு. போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் கம்பேர் பண்ணும்போது, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த தேர்தலுக்கும் அந்த தேர்தலுக்குள்ள எப்படி இவ்வளோ வாக்காளர்கள் அதிகமானாங்க அப்படின்ற கேள்விலாம் வந்து நம்மளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது, எல்லா மக்களும் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க போட்ட ஓட்டு எங்க தலைவர்களுக்கு தான் போய் சேர்ந்ததா தெரியல, இதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னு இப்போ நடந்த, அதாவது கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. இப்படி இருக்கும்போது எல்லாமே லைவ் அப்டேட் கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க லைவா போடுங்க, அப்ப நாங்க வந்து இது பண்ணுவோம், ஒரு நம்பிக்கையா இருப்போம் அப்படின்றாங்க. ஆனா நீங்க இன்னும் பின்தங்கி இருக்கிற ஆதாரத்தை 45 நாளுக்குள்ள நீங்க அழிச்சாகணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்றதுக்கான நிர்பந்தம் எங்க இருந்து வருது? அப்ப யாரை காப்பாத்துறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இது பண்ணுது? எலெக்ஷன் கமிஷன் சொந்தமா இதை பண்ணுதா, இல்ல பின்னாடி இருந்து யாராவது இதை செய்யுங்கன்னு சொல்லி இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அப்ப இந்த அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல யாரு இருக்கா? இப்ப யாரு நான் ஆளுங்கட்சியா இருக்காங்க, பிஜேபி தானே இருக்காங்க. இப்ப நீங்க வரப்போற தேர்தல், அது சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ எந்த தேர்தலா இருந்தாலும் அங்க நீங்க சிசிடிவி கேமராவை லைவ் அப்டேட் கொடுத்துட்டே இருங்க. அப்ப மக்கள் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்களே. ஆனா அதுக்கு மாற்றா இருக்கிறத ஏன் அடிக்கிறீங்க? அதுவும் ராகுல் காந்தி அவர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. ரொம்ப வெளிப்படையா அவர் அந்த ஆர்டிக்கல்ல என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, how to steal on election அப்படின்ற ஆர்டிக்கல்ல அவர் ரொம்ப தெளிவா கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜா இருக்கட்டும், வாக்காளர் பட்டியலா இருக்கட்டும், இது ரெண்டுமே ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு கருவி. இந்த கருவியை நீங்க ஏன் அழிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. சோ இந்த ஆதாரங்கள் இதுவரை அழிக்கப்படவில்லை, இனிமேலும் அழிக்கப்படாது அப்படின்ற உத்தரவாதத்தை மக்களுக்கு நீங்க கொடுக்கணும். அந்த உரிமை மக்களுக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சோ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தேர்தல்ல இந்த மாதிரி தேர்தல் குளறுபடிகள் நடக்குது, இந்த மாதிரி குளறுபடிகளை வச்சு பாஜக ரொம்ப ஈஸியா எலெக்ஷன்ல ஜெயிச்சுவது, இதுக்கு உடந்தையா எலெக்ஷன் அதாவது இந்த அதிகாரிகளும் உடந்தையா இருக்கிறாங்களோ, அதாவது போலி வாக்குகள் போடுறதுக்கு ரொம்ப எளிமையாயிடுச்சு பாஜகவோட ஆட்சி காலத்துல. எலெக்ஷன் அவங்க ஆட்சி காலத்துல வர எலெக்ஷன்ல போலி வாக்குகள் போடுறது அப்படின்றது ரொம்ப சுலபமா ஆயிடுச்சோ அப்படின்ற கேள்வி கேட்குறது. இதை இல்லைன்னு உறுதிப்படுத்துற விதமா அந்த பூத்துல நடக்கிற வீடியோஸை நீங்க வெளியிடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அவங்க வெளியிட மாட்டாங்க. ஸோ வீடியோஸை வெளியிடாத பட்சத்திலையும் அதை சீக்கிரமா அழிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு ஏன் தேர்தல் ஆணையம் போகுது அப்படின்ற கேள்வி வருது. இது தேர்தல் ஆணையம் சொந்தமா எடுத்ததா, இல்ல பாஜக இது தன்னுடைய வெற்றிக்காக இதெல்லாம் இடையூறா இருக்கு, இப்போ இதெல்லாம் சாட்சியா இருக்கு, இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டா நம்ம செஞ்ச தப்புக்கு எந்த ஆதாரமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும் பார்த்தீங்களா? அதனால அவங்க அப்படி செய்யறாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. ஸோ அந்த கேள்வியை, அதாவது பாஜக இந்த மாதிரியான ஒரு வேலையில இறங்குது அப்படின்றத உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இப்படி 45 நாட்களுக்குள்ள நீங்க இந்த எல்லா போட்டோஸையும் வீடியோஸும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்ற இந்த திடீர் அறிவிப்புன்றது அதை உறுதிப்படுத்துற விதமாக தான் இருக்கு. இது இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ற இடத்துல இன்னைக்கு பாஜக இருக்கு. அவங்க இதை எப்படி ப்ரூஃப் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்.